பட்டாசு வெடிக்கிறான், ஜனநாயக படத்துக்கு பட்டாசு வெடிக்கிறான். ஐயோ ஐயோ கேட்கறாங்க, பட்டா வேணும்னு கேட்கறாங்க. அதுதான் கேட்கலையா, அதுதான் கேட்கலையா. ஆத்தலதான் போராட்டம், சேத்தலதான் வாழறோம், ஆத்தலதான் போராட்டம். வாங்க ஐயா வாங்க, அரசு அதிகாரி வாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ நாள் 5 வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ரிசல்ட் வரல. இருக்கா மழை பெய்யுது, இன்னும் மழை காலம் வந்துருச்சு, எங்கள் தண்ணியில் இருக்க முடியாது. அதனால இப்போ தொடர்ந்து 2 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஏரிக்குள்ளே இது எதாவது ரிசல்ட் கிடைக்க வரைக்கும், இது கூட ஒரு தீர்வு கிடைக்க வரைக்கும் நாங்கள் இந்த ஏரிக்குள்ளே தான் தண்ணியிலே தான் நாங்கள் போராடுவோம். நிறைய டைம் நாங்கள்லாம் மனு கொடுத்துட்டோம். கொடுத்து எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அவங்க வந்து வாய்தா தான் கேட்குறாங்க. 5 நாள் 1 மாதம் 2 மாதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான ரீசன் கிடைக்கவே இல்லை. நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு இந்த உறுதியாக எங்களுக்கு ஒரு நிலம் கிடைக்க வரைக்கும் நாங்கள் இங்கே தாங்க போராடுவோம். இந்த ஏரிக்குள்ளே தான் நாங்கள் போராடுவோம். அவங்க எல்லாம் ஆரைய எல்லாரும் வரணுங்க. அவங்க வர வரைக்கும் நாங்கள் இங்கே தாங்க இருப்போம். இடுப்பளவு ஏரி தண்ணியில இறங்கி நின்றுகிட்டு மக்கள் எழுப்புற இந்த முழக்கம் நாமக்கல் மாவட்டத்தையே உலுக்கியிருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள எலச்சிபாளையம் ஒன்றியம் எழுப்புலி கிராமம் குளத்துவளவு பகுதி. இங்க 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு இங்க பட்டா கொடுத்துருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற 150 ஏக்கர் ஏரியை ஆழப்படுத்தினதுக்காக அப்புறமா இவங்களோட வாழ்க்கையே தலைகளா மாறி போச்சு. கடந்த சில வருஷமாவே மழை பெஞ்சா போதும் ஏரி தண்ணி மொத்தமும் வீடுக்குள்ள பூந்துருது. மண் சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து குடியிருக்கவே முடியாத சூழல். குழந்தைகளுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவுது. ராத்திரியானா வீடுகளுக்குள்ள பாம்புகளும் பூச்சிகளும் படையெடுக்குது. பயந்து போய் பாதி பேர் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு வேற இடத்துல மாற்றிடம் கொடுங்கய்யான்னு அதிகாரிகள் கிட்ட மனு கொடுத்து அழுத்து போயிட்டாங்க. மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கை இல்லாததால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுரேஷ் ரமேஷ் தலைமையில மக்கள் காத்திருப்பு போராட்டத்துல இறங்கினாங்க. அதிகாரிகள் எங்களை ஏமாத்துறாங்க, எங்களுக்கு நாமம் போட்டுட்டாங்கன்னு மக்கள் முகத்திலையும் உடம்புலையும் உண்மையாவே நாமம் போட்டுக்கிட்டு நூதன முறையில போராடினாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் சினிமா பார்க்கவும் கொண்டாட்டங்களுக்கும் நேரம் ஒதுக்குறாங்க. ஆனா 30 வருஷமா தவிக்கிற எங்களோட இந்த கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் கொந்தளிச்சு கோஷங்களை எழுப்பிக்கிட்டு ஏரி தண்ணியில இறங்கி போராட ஆரம்பிச்சது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. எங்களுக்கு மாற்றிடம் தர்ற வரைக்கும் நாங்க தண்ணியை விட்டு மேல வரமாட்டோம்னு மக்கள் உறுதியா நிற்க விஷயம் தீவிரமானதை உணர்ந்த திருச்செங்கோடு ஆர்டிஓ லெனின், தாசில்தார் ராஜா மற்றும் எலச்சிபாளையம் இன்ஸ்பெக்டர் சுதா ஆகியோர் நேர்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மக்களோட நியாயமான கோரிக்கையை கேட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு உடனே தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வரும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள கண்டிப்பா வேற இடத்துல மாற்று வீட்டு மனைகள் வழங்கப்படும்னு ஆர்டிஓ லெனின் உறுதி அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாசில்தார் ராஜா அதை தன் கையாலேயே எழுத்துப்பூர்வமா கடிதமாகவும் எழுதி கொடுத்திருக்காரு. அதிகாரிகளோட இந்த அதிரடி நடவடிக்கை அடுத்து கடந்த 3 நாட்களா நடந்த தீவிர போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. மக்களோட தொடர் போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.